கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எல்லா மதங்களும் கிறிஸ்தவர்களை தவிர மற்ற அனைவரும் கடவுள் இல்லை என்கிறவர்களும் இருக்கு என்கிறவர்களும் எல்லா தரப்பட்ட மக்களும் இயேசு பிறந்ததையும் இயேசு வாழ்ந்ததையும் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்ததையும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும் அவர் இறந்ததையும் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளுகிறது, நம்புகிறது. ஆமென். இதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு இடத்துக்கு வரும்போது மட்டும் அது நம்ம மறுக்கிறது. அது என்ன? இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்கிற வார்த்தையை இவ்வுலகத்தில் எந்த மதத்தின் மார்க்கத்தின் கடவுள் இருக்கு இல்லைன்னு சொல்கிற கொள்கையில் வாழ்கிற எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை, கிறிஸ்தவர்களை தவிர. ஹல்லேலூயா. இதற்கு பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார். புத்தியினனே, புத்தியினனா புத்தி இல்லாதவரே, ஒரு விதையானது அது செத்தாதானே மறுபடியும் முளைக்கும். ஹல்லேலூயா. விதையை எடுத்து, ஈரமாக இருக்கிற விதையை எடுத்து நீங்கள் அதை கொண்டு போய் காய வச்சு 1 வருஷம் ஆனால் கூட அது அப்படியே கிடக்கும், அது செத்து போயிடும். அதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப நிலத்தில், ஈர நிலத்தில் போட்டால் முளைக்கும். அது செத்த பின்னாடி தான் அதால் முளைக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? காஞ்ச பின்னாடி தான், அது இறந்து அதனுடைய ஈரத்தன்மையெல்லாம் இழந்த பின்னாடி தான் அது முளைக்கும். புத்தியினனே, நீ விதைக்கிற விதையே செத்தாலே ஒழிய முளைக்காதே. அப்படியானால் மனுஷனுக்கு உயிர் தெழுதல் இருக்கா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இன்னும் அழகாக அவர் விளக்குறார். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறத சில தலைப்புகளில் உங்களோடு நான் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறேன். ரெசரக்ஷன் சொல்லுங்கள் ஆங்கிலத்தில். ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். உயிர்த்தெழுதலை குறித்து, அதாவது நான் மரிப்பேன், 3ஆவது நாளில் உயிர்த்தெழுவேன் என்று இயேசு அவர் மரிக்கும் முன்பதாகவே கிட்டத்தட்ட பல இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 17:23 எடுத்து வாசித்தா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது இன்னும் அவர் மரிக்கவில்லை. அப்பொழுதே அவர் சொல்லுகிறார், ஆகிலும் அவர் கொலை செய்வார்கள், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். இயேசுநாதர் மரிக்க போகிறாருங்கிற பகுதியை மட்டும்தான் அவங்க காதில் விழுந்தது. இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு மரித்தார்ங்கிற வார்த்தையோடு நிறுத்தினதுனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கவில்லை. ஆனால் இயேசு சொன்னார், 3ஆம் நாளில் அவரை கொலை செய்வார்கள் அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல் 3ஆம் நாளில் ஒரு உயிரோடு அப்படின்னு தன்னை தான் சொல்கிறார். 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்தால், அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் ஒப்பு கொடுப்பார், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இது இயேசு தன்னை குறித்து தான் சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ எருசலேமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷகுமாரன், அதாவது என்ன, வாரினால் அடிப்பாங்க, சிலுவையில் அறைவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் 3ஆவது நாளில் மார்க் 8:31 வாசிச்சிங்கன்னா அங்கேயும் இயேசு என்ன சொல்கிறாரு? அந்த இடத்துலையே ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லாமலும் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் ஆகாதன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்கள் போதித்தார். 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஏனெனில் என்றும் என்றும் சொல்லியிருந்தார். 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் என்று. 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா இதே மார்க் 10:34, அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள்.
ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, மேலும் மனுஷகுமாரனாகிய இயேசு பல பாடுகள் படவும் தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கும் வேண்டும் என்று சொன்னார். அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இத்தனை வசனமும் இயேசு மரிக்கிறதற்கு முன்பு, கொல்லப்படுவதற்கு முன்பு சொன்ன வசனம். அவர் தெளிவாக சொல்லிட்டார், சிலுவையில் அறைவாங்க, சிலுவைக்கு நேராக கொண்டு போவாங்க, பரியாசம் பண்ணாங்க, துப்புவாங்க, கொட்டுவாங்க. இதெல்லாவற்றை காட்டிலும் ஒரு பகுதியிலையும் ஒரு வித்தியாசங்கள் இருந்தாலும் கடைசி அவர் முடிக்கும்போது சொல்கிற வார்த்தை, 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தாரா? இயேசு உயிரோடு எழுந்தாரா? எழுந்திருப்பேன்னு சொன்னார். எழுந்தாரா? அதுவும் வசனத்தில் இருந்தே பார்க்கணும்ல. மத்தேயு 27:53 அங்கே வேதம் சொல்லுகிறது, யாரும் சொல்லலை. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அநேகருக்கு இது யாரும் சொல்லலை, பைபிள் சொல்லுது. முதலாவது வேதம் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1:18 இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மகிமையின் தேவனாக அவர் சொல்லுகிறார். இயேசு சொன்னார், முதல்ல பைபிள் சொல்லுது. ரெண்டாவது இயேசு சொல்லுகிறார், மகிமையின் தரிசனமாகி தன்னுடைய சீஷனுக்கு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு சொன்னார். ஆமென். மத்தேயு 28:6 பயங்கரமான ரூபம் கொண்ட, பயங்கரமான ரூபம், தோற்றமே பயங்கரமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார். அதையும் 28:6 நம்ம வாசிக்கலாம். உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு 2-3 வசனத்துக்கு மேலே பயங்கரமான, பூமி அதிரத்தக்க ஒரு கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆள், ஒரு பயங்கரமான ரூபம் கொண்ட ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து சொல்கிறான், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். மார்க்கு 16:6 வெள்ளை அங்கி தரித்திருந்த ஒரு வாலிபன், வெள்ளை அங்கி தரித்த ஒரு வாலிபன் அங்கே உட்காந்துக்கிட்டு 6ஆம் வசனத்தில் சொல்கிறான், நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த இடம் இதோ, அவர் இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று வெள்ளை அங்கி தரித்த கல்லறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாலிபன் சொல்லுகிறான். இவனும் ஒரு தேவதூதனாக இருக்கலாம். 1 பேதுரு 3:18 ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். லூக்கா 24:34 சொல்லும் பொழுது, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. இந்த 2 இடத்துலையும் சொன்னது யாரு? பேதுரு. யாரு? The Saint Peter says he is resurrection, he is arise. அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொன்னது அவருடைய சீஷராகிய பேதுருவும் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார்னு சொன்னார்.
மார்க்கு 16:9-11 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அங்கே நான் சொல்லிடுறேன். மகதலேனா மரியாள் என்கிற ஒரு பெண் இயேசுவை ரொம்ப வைராக்கியமாய் பின்பற்றினாள். அவள் ஒரு சீஷி, கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு சீஷத்துவத்தில் இருந்த பெண், தியாகமாய் வாழ்ந்தவள். அவள் இயேசுவை தரிசனமானதை முதலாக பார்த்த பெண்மணி அவள்தான். மனித குலத்தில் முதல் முறை இயேசுவை உயிர்த்தெழுந்த பொழுது முதலாவது பார்த்த ஒரு நபர் மகதலேனா மரியாள். அவள் சொல்லுகிறாள், நான் இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்தேன், அவர் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15:4 12-16 வரைக்கும் உள்ள வசனங்களை எடுத்தால் அதில் 4 மட்டும் ஒருத்தர் வாசிச்சிருங்க, மற்றவங்க 12-16 வரைக்கும் எடுத்து எழுதி வச்சுங்க. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இது யார் சொல்கிறா? இயேசுவோடு கூட இல்லை, இயேசுவுக்கு அகைன்ஸ்டாக இருந்த ஒரு நபர். இயேசு கிறிஸ்துன்னு பேரை சொன்னாலே அடியும் உதையும் கொடுக்குறாள். அவன் மனம் திரும்பி இயேசு தான் தெய்வனை ஏற்றுக்கொண்டவன், அப்போஸ்தலனாகிய பவுல் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டவன், முன்னாடி சவுல் என்று அழைக்கப்பட்ட மனிதன். இப்பொழுது அவன் சொல்கிற இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. த கிரேட் அப்போஸ்தல் பால், அவர் ஒரு பெரிய சிறந்த ஒரு அப்போஸ்தலன். அவர் சொல்கிறாரு, நான் சும்மா ஒன்றும் ஊழியம் செய்யலையா, இயேசு உயிர்த்தெழுந்ததுனால ஊழியத்துக்கு வந்திருக்கேன். அல்லேலூயா. மார்க்கு 16:14 சீஷர்கள் எல்லாரும் ரூமுக்குள்ளே அறைக்குள்ளே கூடியிருக்கிறாங்க. இயேசு நேரடியாக அவங்களுக்கு தோன்றி 11 பேர் இருக்கிற இடத்துல 11 சீஷர்கள் அங்கே இருந்தாங்கன்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. அங்கே நேரடியாக இயேசு தோன்றி நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணார். ஹல்லேலூயா. முழு உலகத்துக்கும் தன்னை காட்டாமல் 11 பேருக்கும் சின்ன கூட்டத்திற்கும் காட்டி, நீங்கள் போய் சொன்னால் ஒருத்தன் நம்பி விசுவாசித்தால் அது போதும், நான் நேரில் வந்து காட்டணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் வார்த்தையை ஒருத்தன் விசுவாசித்து என்னை நம்பினால் அவன் பரலோகம் வருவான். அவ்வளோ பெரிய கடவுள்னால் அவர் என்கிட்ட வந்து நிற்கட்டும் அப்படின்னு யாராவது திமிரா கேட்டாங்கன்னா, கொழுப்பெடுத்து கேட்டாங்கன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு நான் காட்டணும்னு அவசியம் கிடையாது, தேவையே இல்லை. உனக்கு விசுவாசம் இருந்தால் என்னை பார்க்காமலே நீ விசுவாசித்தால் ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பார்க்காம தானே விசுவாசிக்கிறோம். மனைவி சமைச்சு கொடுக்குறாங்க, லேபில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டா சாப்பிட்றோம். நல்லா தான் இருக்கும், ஆரோக்கியமாக தான் இருப்போன்னு சாப்பிட்றோம். சில நேரங்களில் லூஸ் மோஷன் வருது, வான்மீட் வருது, ஃபுட் பாய்சன் ஆகுது. மனைவி சமைச்சு கொடுத்து அதே சாப்பாடை சாப்பிட்டு உடனே மறுநாளே அடுத்த நாளே சாப்பாடை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் லேபில் கொடுத்து, நேற்று இந்த இந்த அம்மா சமைச்சதில் பாய்சன் ஆகி போச்சு, இன்றைக்கி ஏதாவது ஆகுமான்னு எவராவது போயிருக்கீங்களாயா? மறுநாள் அதே அம்மா கையால் நல்லா தானே சாப்பிடுதிய. அப்போ விசுவாசம் இருக்குல்ல? பார்க்காம தானே சாப்பிடுதிய, டெஸ்ட் பண்ணாமல் தானே சாப்பிடுதிய. பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க, ட்ரெயினில் ஏறி உட்காடுறீங்க, லாங் ஜேர்னி போகிறீங்க. அந்த இன்ஜினை ஓட்டுறவர்கிட்ட போய் நின்று, யோ இன்ஜின் ஒழுங்காக இருக்கா, நீ ஓட்ட தெரியுமா? சமீபத்தில் நடந்த ஒரு தவறை சொல்கிற, ஒரு ஃப்ளைட்டு மேலே வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னடா வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப நேரமாக அந்த ஏர்போர்ட்டை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு போய் பார்க்க போனால், சமீபத்தில் இல்லை, இது ஒரு முறை, இப்போ நடந்ததில்லை, இது பண்ணால் உடனே வந்துடுவோமே தகவல். ஆனால் இது நடந்த ஒரு சம்பவம். உடனடியாக ஒரு அந்த ஏர்க்ராஃப்ட் மாதிரி இருக்கிற ஃப்ளைட்டை அனுப்பி அது என்ன தான் அப்படின்னு பார்த்தா, ஜன்னல் வழியாக அப்படி இவங்க பறந்துக்கிட்டே ஜன்னல் வழியாக பார்த்தா ஜன்னலுக்குள்ளே எல்லோரும் மயக்கம் அடைஞ்சு இப்படி இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு ஆக்சிஜனை உருவாக்குற ஃப்ளைட்டு கீழே நிற்கும்போது ஆக்சிஜனை இது பண்ணுற ஒரு ஏதோ ஃபால்ட் ஆகிருக்கு. சுவிட்சை மேனுவலில் வச்சுட்டு ரிப்பேர் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கில் வைக்காமல் வந்துட்டாங்க. ஸோ மேலே போனோடனே அது மேனுவல்லே இருந்ததுனால ஆக்சிஜன் லெவல் இல்லாமல் மயக்கம் போட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஏரோப்ளேன் இயங்கும், பைலட் இல்லைனாலும் இயங்கும். எத்தனை பேர் தெரியும்? ஆட்டோமேட்டிக்காகவே ரன் ஆகும்.
கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும், மேலே பறந்துகிட்டே இருக்கும், இறங்காது. ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட் பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த மெயின் பைலட்டு ஆக்சிஜன் இல்லாமல் மயக்கம் போட்டு கிடக்கிறார். இன்னொரு பைலட்டு அவர் மட்டும்தான் உலாவுறாரு. அவர் அங்கங்கே இருக்கிற ஆக்சிஜன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்ருக்காரு. ஒரு ஆள் மட்டும் உள்ளே உலாவிட்டு இருக்குது. இவங்க பார்த்துட்டு உடனடியாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் தெரில. அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, வெளியில் இருந்தே இப்படி பண்ணு அப்படி பண்ணு. அவர் அரைகுறை பைலட், அவர் அதிகமாக இந்த மாதிரி ஓட்டினது கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு பத்தக்கான்னு கிணறி கொண்டு போய் ஒரு பெரிய நகரங்களில் போய் விழாமல் ஒரு கிரவுண்டில் போய் விழுந்து வெடித்து செதறி போச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னா, அந்த ஒரே ஒரு மேனுவலை ஆட்டோமேட்டிக் சுவிட்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலை, அவ்வளோதான். ஆனால் இண்டிகேட் பண்ணியிருக்கு. பண்ணும்போது எப்போவுமே பண்ணும் அந்த மாதிரி இண்டிகேட். ஸோ இண்டிகேட் இது சாதாரணன்னு அவங்களும் விட்டுருக்காங்க. இதை கேட்ட உடனே அடுத்த ட்ரிப்பு ஃப்ளைட்டில் போவீங்களா, போக மாட்டிங்களா? போகிறாங்களே, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கானே, விசுவாசம் எல்லாமே போய்கிட்டு இருக்கான். சொல்லுங்கள், மேலே ஏறி உக்காந்தியோ பைலட், உள்ளே போய் கேபின் ரூமுக்குள்ளே போய் அந்த மேனுவலை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிருக்கியா? எந்த பைலாவது இப்போ கேட்குறானா, ஓ உனக்கு அரைகுறையாக ஓட்ட தெரியுமா, முழுசாக ஓட்ட தெரியுமா கேட்குறானா? ஒன்றும் கிடையாது. ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாம் டிரைவர் நல்ல டிரைவர் தான், பத்திரமா கொண்டு போய் சேப்பாருன்னு சொல்லி நம்பி தானே உட்காந்துருக்கோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து விசுவாசித்து என்னை பின்பற்று போதும், ஒரு நாள் என்னை சந்திக்கிற நாள் வரும்போது நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு நேரடியாக தோன்றி அந்த நபர்களுக்கு மட்டும் சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:3 லூக்கா என்கிற இயேசுவோடு கூட இவர் இல்லை, பிற்காலத்தில் ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலரோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர். ஆனால் ஒரு நல்ல சிறந்த ஒரு வைத்தியர் ப்ளஸ் அப்போஸ்தலர். அந்த காலத்திலே டாக்டராக இருந்தவர் அவர், ப்ளஸ் ஒரு ரைட்டராக இருந்தவர், ஒரு ஆத்தராக இருந்தவர். நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளே இருக்குது. ஒரு கவிஞன், அப்போஸ்தலன், அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயங்களை அவர் சும்மா எழுதாமல் போய் அதை பார்த்து அதை எழுதக்கூடிய ஒரு நல்ல ஆராய்ச்சியாளர். இவர் சொல்கிறார் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுவோமா? லூக்கா 24:5-6 ஆகிய வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா, பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அங்கே நின்று கொண்டு தேவதூதர்கள் இயேசு இங்கே எல்லாம் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார்கள். இத்தனை ப்ரூஃபும் பைபிளில் இருந்து தானே அவங்களுக்கு சொன்னேன். சரி, இப்போது நான் பர்சனல் லைஃப்பில் இயேசு உயிர்த்தெழுந்ததை நான் பார்த்துருக்குறேன். எத்தனை பேருக்கு அந்த உயிர்த்தெழுதலையும் நம்பிக்கை இருக்குது? இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தாரோ இல்லையோ அது யாருக்கு வேணும்? இப்போது நீங்கள் இன்றைக்கி ஆராதனை முடிச்சிங்கன்னா பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். அது போதுமையா? வந்ததை தின்னுபிட்டு வெந்ததை தின்னுபிட்டு வந்ததை நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போவோம். எப்படியோ நம்ம கதை ஓடட்டும். இன்றைக்கி செய்தி கொஞ்சம் கேட்டுங்க. எத்தனை பேருக்கு அது இந்த அடுத்தடுத்த கட்டங்கள் பிரயோஜனமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆமென் சொல்லுவோமா? உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி, உயிர்த்தெழுதல் நடைபெறும் முன்பு என்ன நிலைமை? சங்கீதம் 119:107 உயிர்த்தெழுதலுக்கு முன்பு நம்முடைய நிலைமை அல்லது பக்தனுடைய நிலைமை என்ன? நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியோ. உயிர்த்தெழுதல் நடக்காவிட்டால் அல்லது உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன? ரொம்ப உபத்திரம் ஆண்டவரே, ரொம்ப உபத்திரம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடுகள் ஆண்டவரே, என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா. அதனால் உயிர்த்தெழுதல் எனக்கு வேணும். இந்த உலகத்தில் இருந்த எல்லா மக்களும் இயேசு உயிர்த்தெழும் முன்பு மிகவும் உபத்திரவப்பட்டு கொண்டு இருந்தார்கள். ஆமென் சொல்லுவோமா? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தான் உபத்திரவத்துக்கு முடிவு கட்டப்பட்டது. அப்போது உயிர்த்தெழுதலுக்கு முன் மனிதனின் நிலைமை, உலகத்தின் நிலைமை என்ன? மிகவும் உபத்திரவப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. ஆமாம், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஆதாமுடைய அந்த
சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எல்லாம் செத்துக்கிட்டு இருந்தான். ஐயா இப்பவும் சாவத்தானே செய்கிறாங்க. ஆமென் சொல்லுவோமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மரணம் ஆத்தும மரணம். நம்மெல்லாம் ஆத்துமாவில் உயிரடைஞ்சவங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்களேன். நாங்கள்லாம் ஆத்துமாவில் உயிரடைஞ்சவங்க. இந்த சரீரம் மண்ணாக போகிறது உண்மைதான். ஆனால் மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா, எங்களுக்குள்ள எங்கள் ஆத்துமாவை தேவன் உயிர்ப்பித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆதாம் மூலம் மரணம் வந்தது. எப்படிங்க ஒருத்தர் உயிர் தள்ள முடியும்னு யாராவது கேள்வி கேட்டால், எப்படிங்க ஒருத்தர் சாவுறாரு? எப்படிங்க சாவுறாரு? ஒரு மரத்தை வெட்டலைன்னா அது பாட்டுக்கு இருக்குமா இருக்காதா? நம்மளை வெட்டவே வேண்டாம், செத்துடுறோமே. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மரம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை வருஷம் மரம்? 500 ஆண்டு காலமாக இருக்கிறது. நம்ம எவராவது 500 ஆண்டு காலம் இருக்கிறோமா? கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாமினுடைய அந்த மரணத்தின் சாபம் என் ஆண்டவராக இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு வரை ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டு கொண்டு இருந்தது. இப்பொழுது அதிலிருந்து தேவன் என்னை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் நோக்கம் என்ன? உயிர்த்தெழுதலுக்கு முன் பார்த்தோம். உயிர்த்தெழுதலின் நோக்கம், இயேசு உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் என்ன? எசேக்கியேல் 37:9-10 வாசிச்சிங்கன்னா, செத்து உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளெல்லாம் உயிரடைந்தது. ஆவி உள்ளே பிரவேசித்து அது உயிரடைந்தது. உயிரடைந்தது எதற்காக என்றால் எசேக்கியேல் 37:9-10 ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறை, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் முறைத்து ஆவியை நோக்கி. அடுத்த வசனம் 10 வாசிங்க. இது எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் முறைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்கள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எதுக்கு இந்த உயிர்த்தெழுதலின் நோக்கம் என்ன? நீங்கள் நானும் மகா பெரிய சேனையாக எழும்பணும். ஆமேன்னு சொல்லுவோமா? நம்மளெல்லாம் பார்த்தா சொங்கி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இதுங்க எங்கே சேனையாக எழும்புறது தெரியுமா உங்களுக்கு? செத்த நிலைமையில் இருக்கிற ஆள் கூட ஆண்டவருடைய சேனையில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. பிசாசுங்க ஒரு கூட்டம் போட்டுச்சான், இல்லை இந்த இயேசுநாதரை சிலுவையில் கொண்டு போய் அரைஞ்சோம்லா, தப்பு பண்ணிட்டோம்டா, ஒரு தப்பு பண்ணிவிட்டோம், நம்ம அவரை விட்டுருக்கணும், நம்ம கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சோம். அவர் மறித்து உயிர் தெழுந்த பின்னாடி இந்த எந்திரிக்க ஏழில்லாத ஆளெல்லாம் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு கூட வழி இல்லாத இயேசுவை நாமத்தில் பிசாசை கட்டுறேன்னு அது கூட நம்மளை நாசம் பண்ணுதுங்கடா. நம்ம நரகத்தையே கண்டம் பண்ணுதுங்கடா. அதுங்களுக்கு எந்திரிச்சு நிற்க கூட துப்பு கிடையாது. அதுங்களுக்கு யாராவது ஒருத்தர் தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோம், இப்படி ஆடி அசைஞ்சு கூட்டிகிட்டு போனோம், அது கட்டி ஜெபிச்சு நம்மளை நாசம் பண்ணுது. நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் பறந்துக்கிட்டு இருக்கிற பெரிய ஆட்கள், ஆனால் நம்மளை கண்டம் அட்ரஸே இல்லாமல் பண்ணுதுங்க அதுங்க. புரியுதா புரியலையா? உனக்கு நடக்க முடியலனாலும் இந்த வாயால் இயேசுவின் நாமத்தினால எல்லா சாத்தானையும் கட்டுகிறேன்னு சொல்லும்போது நரகத்தில் ஏதோ ஒரு டேமேஜ் உண்டாகுது. ஹல்லேலூயா. சூனியக்காரன் சூனியம் ஃபெயிலியர் ஆயிடுது, மாந்திரிகம் வேஸ்ட்டாக போகுது. போ அந்த வீட்டுக்கு அப்படின்னா திரும்பி ஓடியாந்து, டேய் அறிவு கட்டவனே, அங்கே எல்லாமே ஆண்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்கடா, என்னால் அங்கே உள்ளே போக முடியலடான்னு அடித்து பிடிச்சி தளத்தெறிக்க ஓடி போகுது. என்ன காரணம்? அந்த சேனையே முறியடிக்கிற சேனை நாங்கடா. இது எப்போ நடந்தது? உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி தான். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நீங்களும் நானும் ஒரு பெரிய சேனையை எழும்பி நிற்கணும். உயிர்த்தெழுதலின் மேன்மை என்ன? ரோமர் 8:11 வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுதலின் மேன்மை குறித்து அங்கே பவுலப்போஸ்தலன் அழகாக விவரிக்கிறார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால்
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான, சொல்லுங்க எல்லாரும், உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என் உடம்பு செத்து போன மாதிரி இருக்குதுங்க, ஏறக்குறைய பாதி செத்துட்டேன். ஆனால் இயேசு உயிர் தெழுந்த பின்னாடி ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, செத்து போகிற நிலைமையில் இருக்கிற என்னுடைய சரீரம், சாவுக்கேதுவான என்னுடைய சரீரம் அவருடைய உயிர்த்தெழுதலினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவர் செத்துட்டார், ஆனால் திரும்ப உயிரோடு வந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நோய் வந்ததுனால நான் செத்து போயிட்டேன். நான் 2 ட்ரிப்பு வெளிப்படையாக சொல்லப்போனால் கொரோனாவில் போயிட்டு திரும்ப வந்த ஆள். அப்புறம் ஸ்டண்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டண்ட் பண்ணிவிட்டு வெளில வந்திருக்கிறேன். அல்ல, ஆமாம். உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி மரித்தும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். செத்து போயிருக்கணும், செத்து போய் திரும்ப வந்திருக்கிறேன். யாரால் வந்தது இது? சாகாமையே உயிரோடவே இருக்கிற உங்களுக்கும் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் உயிரோட வந்துடுவீங்க. ஏன்னா அதனுடைய மேன்மை அங்கே பைபிளில் இருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? போனையா ஆள் காலின்னு அனுப்பிட்டாங்க, 2 நாள் தான் தாங்கன்னு அனுப்பிட்டாங்க, 1 வாரத்தில் ஆள் புட்டுக்கோன்னு அனுப்பிட்டாங்க, 10 நாளுக்கு மேலே இது தாங்காதுன்னு அனுப்பிட்டாங்க, 1 மாதத்துக்குள்ளே இவருக்கு அடக்காராதனை பண்ணிடுங்கன்னு அனுப்பிட்டாங்க. ஆனால் 15 வருஷமாக உயிரோடு இருக்கையா, 20 வருஷமாக உயிரோடு இருக்கையா. இந்த வசனம் இயேசு உயிர் தெழுந்ததுனால என் சரீரம், செத்துப்போன சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருடைய சரீரம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும் சொல்லுங்கள்? என் உடம்புல செத்துப்போன பார்ட்டெல்லாம் இன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உயிரடைவதாக சொன்னீங்களா? நடக்கும். அதான் உயிர்த்தெழுதலின் மேன்மை. எபேசியர் 2:1-5 உயிர்த்தெழுதலின் மேன்மைனா என்ன? அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இப்போ எனக்கு எதனால் அந்த அந்த மேன்மை என்ன? உயிர்த்தெழுதலின் மேன்மை என்ன? அக்கிரமக்காரனா பாவியாக கிடந்த என்ன அப்படியே விடலை. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நான் அதிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு பாவி என்ற அந்தஸ்தை விட்டுட்டு, அக்கிரமக்காரன் என்கிற அந்தஸ்தை விட்டுட்டு நீதிமான் பரிசுத்தவான் என்கிற இடத்துக்கு வந்துட்டேன். கையை தட்டியிருக்கணும் யா நீங்கள். எதிர் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் சொல்லி தருகிறது என்னென்னா, நீ அக்கிரமம் செஞ்ச, நீ பாவம் செஞ்சனா அந்த கர்மம் ஒன்று விடாது, நீ அனுபவிச்சாகணும். இங்கே எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? நீ அக்கிரமம் செஞ்சால், பாவம் செஞ்சால் அந்த கர்மாவை வேணே நீ அனுபவிச்சாகணும். ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த அக்கிரமக்காரர்களை, பாவிகளை இயேசு உயிர்த்தெழுந்து நம்மளை அந்த பாவத்திலேருந்து உயிர்ப்பித்து நல்லவர்களாக நீதிமான்களாய் மாற்றி விடுகிறார். உயிர்த்தெழுதலின் மேன்மை என்ன சொல்லுங்கள்? அக்கிரமக்காரனாகிய என்னை, பாவியாகிய என்னை, பொல்லாதவனாகிய என்னை, எல்லா தண்டனையும் அனுபவிக்க வேண்டிய என்னை, நான் செய்த எல்லா தப்புக்கும் அனுபவிக்க வேண்டிய ஆள், ஆனால் என்னை அதிலேருந்து தூக்கி எடுத்துடுச்சு. தூக்கி எடுத்தது எது? இயேசுவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் அவசியம் என்ன? அப்போஸ்தலர் 26-23 உயிர்த்தெழுதலின் அவசியம். அவர் உயிர்த்தெழணும் யா, எதுக்குயா? அவர் ஏன் அப்படி உயிர்த்தெழணும்? 26-23 வாசிச்சிங்கன்னா, முதல்வராகி சுய ஜனங்களுக்கும், நல்ல கவனிங்க, சுய ஜனங்கள்னால் யூதர்கள், யூதர்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கோ ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும். என்னத்துக்காக? உயிர்த்தெழுதலின் அவசியம் என்ன? இயேசு வந்ததினால், உயிர்த்தெழுந்ததினால அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வந்திருக்கிறார்.
இருளில் நடந்த உட்கார்ந்த வாழ்ந்த ஜனங்களை கிறிஸ்து உயிர்த்தெழுதினாலே நாம் ஒளிக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இப்போ இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால படிக்க முடியுதா, பார்க்க முடியுதா? ஆனால் இருட்டில் இதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதே போல தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்மளால் எதையுமே செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருந்த நம்மை எல்லாம் செய்யக்கூடியவர்களாய் மாற்றி அந்த ஒளியை கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மூலம் நமக்குள் வந்திருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. லூக்கா 1:71 என்ன சொல்லுகிறது? உயிர்த்தெழுதலின் அவசியம் ஊழியம் செய்வதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் பரிசுத்தத்தோடு கட்டளிடுவேன் என்று ஆமேன் சொல்லுவோமா? எதற்காக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல்? சத்துருவின் கையிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். அவசியம். ஏன்? இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் நான் சத்துருவின் கையிலிருந்து மீட்கப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் 1 ராஜாக்கள் 21:15 நீங்கள் அதை எடுத்து வாசிச்சிங்கன்னா, உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்தவனாக இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஜீவன் இல்லை இப்போ. அதனால் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சத்துரு அவனுடையது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கலாம் போ. உயிர்த்தெழுதல் இல்லாத காலத்தில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாகிய, அதாவது தேவ பிள்ளைகள் அல்லாதவர்கள் அனைவருடையதும் பறித்து கொள்ளப்பட்டது, எடுத்து கொள்ளப்பட்டது. அவர்களிடத்திலிருந்து அவைகள் உரிந்து கொள்ளப்பட்டது. அவர்களுக்கு உரிமையானவைகள் எல்லாம் பிறருடைய வசமாய் மாறியது, சத்துருடைய வசமாய் மாறியது. இன்னொருத்தன் அதை அனுபவிச்சா. ஆனால் உயிர்த்தெழுதலில் நம்முடையதை தேவன் நமக்கே கொடுக்கிறார். வேறு எவரும் என்னுடையதை அனுபவிக்க முடியாது. வேணால் வெயிட்டிங்கில் வேணால் இருக்கோ, ஆனால் இன்னொருத்தர் எடுக்க முடியாது. அது எனக்குரியது தான். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்கணும். செத்து போன நாட்களில் அல்லது உயிர்த்தெழுதல் இல்லாத நாட்களில் என்னுடையதெல்லாம் எவன் அனுபவிச்சான். ஆனால் உயிர்த்தெழுதல் நடந்த பின்பு என்னுடையது எதுவோ அதை எனக்கு மாத்திரமே தருகிற தேவனாய் இருக்கிறார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவனுக்கு தருவேன். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உரிமையை ஆண்டவர் தான் கையில் எடுத்துக்கிட்டார். அதுக்கு முன்னாடி யார் வேணால் யாருடையதையும் அனுபவிக்கலாம். கொஞ்சம் ஏமாந்தால் தலையை சீவிட்டு அவங்களுடையதை எடுத்துக்கலாம். யார் வேணால் யாருடையதும் கொள்ளடிக்கலாம். தாவீது கூட நிறைய பேருடையதை கொள்ளடித்து சேர்த்து வச்சுக்கிட்டார். எல்லாம் செய்யலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்னாடி இயேசுநாதர் சொன்னார், டேய் அல்லேலூயா, அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அவனுக்கு தருவேன். வேறு யாரோ என்னுடையதை எடுத்துக்கொள்ள முடியாது. சொல்லுங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களை தவிர வேறு எவரும் அனுபவிக்க முடியாது. ஐயா அது உண்மைதாயா, ஆனால் எனக்கு ஆசீர்வாதமே இல்லையே, அது எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே, ஏன் ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே? அது நிற்கிது, வெயிட்டிங்கில் இருக்குது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அது கரெக்டாக நீங்கள் நிற்கிற ஸ்டேஷன் வரும்போது வந்துட்டே இருக்குது ஆன் த வே. அல்லேலூயா. சிலருக்கு போயிருச்சோ அவ்வளோதான், ரீஃபண்டு தான். என்னது? ரீஃபண்டு தான். சிலருக்கு போனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ நின்னி அந்த நேரத்தில் நீ நில்லு. ஓ ஸ்டேஷனில் ஓ நேரத்துக்கு நீ நின்று ரெடியாக நில்லு. கரெக்டாக 5 மணிக்கு ட்ரெயினும் போது 4:45 வந்துட்ட, காண வேண்டாத 5 மணிக்கு வரும். 5 மணி உனக்கான ஆசீர்வாதம், உனக்கான நன்மை, உனக்கான நேரத்தில் டான் வந்து பிளாட்ஃபார்மில் நிற்கோ. நீ டான்னு கேட்டு திறந்து ஏறி உள்ளே உக்காந்து ஜம்முன்னு போக்கலாம். அதனால் என் ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் பெறவே முடியாது. ஏங்க, என் மனைவி கூட பெற முடியாதுங்க, என் கணவர் கூட பெற முடியாதுங்க. என் மனைவியுடைய ஆசீர்வாதம் என் மனைவிக்கு தான். ஆமென் சொல்லுவோமா? என் ஆசீர்வாதம் எனக்கு தான்.
வேணா நான் என்ன பண்ணலான்னா தாமதப்படுத்தலாம். என் ஆசீர்வாதத்தை நான் ஒழுங்காக ஜெபிக்காமல், பைபிள் வாசிக்காமல், சபைக்கு வராமல், குணத்தை மாற்றிக்காமல் ஒரு மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது வெயிட்டிங்கில் இருக்கும். அதை சரியாக பிளான் பண்ணிட்டேன்னா கரெக்டாக. சில ஆட்கள்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணி ட்ரெயின் போயிடுச்சு, பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கு, 1 டைம் தாண்டி போச்சு, போய்கிட்டு இருக்கு பார், அதை பார் போகுது பார், அப்படியே பார்த்துட்டே நிற்க வேண்டியது தான். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா போன ட்ரெயின் திரும்ப வந்து நீ ஏறி உக்காரதுக்குனே திரும்பி வந்து போ, இல்லைன்னா நிற்கும், போய் ஏறிக்கோன்ட்டு. அல்லேலூயா. எது வேணால் நடக்கும். உயிர்த்தெழுதலின் முடிவு என்ன? உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நான் எல்லாத்தையும் என்கிட்டேருந்து சுரண்டி இருப்பாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் சுரண்டுறாங்க, என்னை எல்லாம் அழிக்கிறாங்க, என்னை நசுக்கிறாங்க, என்னை கசக்கிறாங்க, என்னை புளிகிறாங்கலாம் சொல்லாதீங்க. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் உங்களை எவரும் உங்ககிட்டேருந்து உங்களுடைய சுரண்ட முடியாது. அந்த கேரண்டியும் வாரண்டியும் அவர் வச்சுருக்காரு, இன்சூரன்ஸை அவர் வச்சுருக்காரு, எல்லா அத்தாரிட்டியும் அவர் வச்சுருக்காரு. எப்போ அவர் உயிர்த்தெழுந்தாரோ மொத்தத்தையும் அவர் கையில் கொண்டாந்துட்டார். அந்த முழு அதிகாரமும் அவர் கையில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். அவரை மீறி ஒரு பையன் உங்கள் கையில் உங்களுடையதை பறிக்க முடியவே முடியாது, விடமாட்டார், விடமாட்டார். ஆமேன்னு சொல்லுவோமா? உங்களையும் என்னையும் படைத்த தேவன் உங்களுக்காக சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டு வாங்கின ஆசீர்வாதத்தை எவனாவது எடுத்துகிட்டு போய் விடுவாருன்றீங்க? கேளுங்களேன், பக்கத்தில் எவனாவது எடுத்துகிட்டு போய் விடுவார்? எதுக்கே அவர் உயிர் தெழுந்தார்? நீயும் நான் இந்த பூமியில் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் அனுபவித்து பரலோகத்தில் அவனுக்கான இடத்துல அவன் போய் உட்காரணும். அதுக்கு தான் அவர் உயிர் தெழுந்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓகே, போதும். உயிர்த்தெழுதலின் முடிவு என்ன? சரியா? ஆராதனையில் ஒரு முடிவு இருக்குது, வாழ்க்கையில் ஒரு முடிவு இருக்குது, சமையலில் ஒரு முடிவு இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு முடிவு இருக்கா இல்லையா? அப்போ உயிர்த்தெழுதலில் ஒரு முடிவுனா என்ன முடிவு? அது உயிர்த்தெழுதலின் கண்டினியூவேஷன் இப்போ போயிட்டு இருக்கானா, முடிவுன்னு ஒன்று வரும். என்ன முடிவு? யோபு 19:25 அவர் சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். எங்கே நிற்பார்? ஆமாம், உயிர்த்தெழுதலின் முடிவில் என்ன நடக்கும்? இயேசுநாதர் பூமியின் மேல் வந்து நிற்கிறார். அது தான் இந்த உலகத்தின் முடிவு. ஆமேன்னு சொல்லுவோமா? உயிர்த்தெழுந்த இயேசு வருவார். இந்த உலகம் நம்மளை பார்த்தீங்களா? மதங்கள் நம்மளை பார்த்தீங்களா? மனிதர்கள் நம்மளை பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் யாருமே நம்பாத அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பப்ளிக்காக எல்லாரும் கண்களும் பார்க்கும்படி பூமியில் வந்து நிற்பார். எங்கே வந்து நிற்பார்? டேய், உங்களுக்காக நான் தாண்டா வந்து மரித்தேன், உங்களுக்காக உயிர்த்தெழுந்தேன், தோ இப்போ திரும்பவும் என்னை நீங்கள் பாருங்க. அல்லேலூயா. பூமியின் மேல் வந்து நிற்பார். இந்த இடம்தான் உலகத்தின் முடிவின் காலம். ஆமென் சொல்லுவோமா? மத்தேயு 22:30 உயிர்த்தெழுதலின் முடிவில் இருக்கும் இன்னொரு காரியம். உயிர்த்தெழுந்த பின்னாடி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு இயேசு சொல்கிறாரு. அவர்கள் பரலோகத்தில், சொல்லுங்க எல்லாரும், உயிர்த்தெழுதலின் முடிவு என்னது? பரலோகத்தில் தேவதூதரை போல நீங்களும் நானும் போய் உட்காந்துருவோம். இந்த யூடியூப்பில் ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அந்த மனைவி வந்து கேட்குது, எப்பா சொர்க்கத்தில் வந்து நம்ம செத்து பண்ணோன்னா சொர்க்கத்துக்கு பண்ணோன்னா நீங்கள் நம்ம 2 பேரும் கணவன் மனைவின்னு தெரியாதாம்பா, அங்கே சொர்க்கத்தில் கணவனாகவும் மனைவியாகவும் நம்ம இருக்க மாட்டோமாப்பா அப்படின்னு. ஆமாம், அது உண்மையாப்பா. ஆமாம். ஏன்ப்பா? அதுக்கு பேர் தான் சொர்க்கம்மா. அதுக்கு பேர் தான் என்னது? சொர்க்கம். அங்கேயும் நீ கணவனும் மனைவியுமா வாழ்ந்த சொர்க்கம்னு அதுக்கு பேர் இல்லாமல் அது ஆண்டவருக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த பயலுக்கு இங்கேயே வந்து குடும்பம் நடத்தினானுங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வா, ஆம்லேட் சுட்டு நல்ல வெங்காயத்தை வறுத்து எடுத்துகிட்டு வா, பிரியாணியில் உப்பு இல்லை, உன் மூஞ்சி மாதிரியே இருக்குது, இந்த ஆளை கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் அங்கே ஓடுமே. அப்புறம் பரலோகத்தில் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். இங்கே வா, மோசே நாள் முழுவதும் உட்காந்துக்கிட்டு இருந்தாராம். இல்லை உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் என் பிரச்சனை. இல்லை உனக்கு என்ன பிரச்சனை? மாமனார் வந்து பார்த்தாரு, இவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்க, இது பஞ்சாயத்து ஓடும். அங்கே அப்புறம் இந்த வேலைலாம் வேண்டாம்,
அங்கே வந்தோடனே செல்ஃபோனில் இருக்கிற சிம்மை கழட்டிட்டு வேறு சிம்மை போட்ட உடனே அந்த சிம்மு வேறு மாதிரி காட்டும் பார்த்தீங்களா, அதே மாதிரி சிம்மை எடுத்துகிட்டு இன்னொரு சிம்மை உள்ளே வச்சோன்னே பக்கத்தில் பொண்டாட்டி நின்னா கூட வணக்கம் ஏஞ்சல், அந்த அம்மா வணக்கம் ஏஞ்சல், எல்லாம் ஏஞ்சல்ஸ் தான். இங்கே எவரும் கிடையாது. தேவதூதனே உன் பேர் என்ன? தேவதூதன். உன் பேர் என்ன? தேவதூதன். உன் பேர் என்ன? தேவதூதன். அங்கே அது கூட கிடையாது. சிலருக்கு தான் பேர், இது எல்லாம் தேவதூதர் தான். ஆமென் சொல்லுவோமா? உயிர்த்தெழுதலின் முடிவு இது தான். இன்னொரு வசனம் வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:17. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் அதனுடைய முடிவு எங்கே கொண்டு போய் நம்மை நிறுத்துகிறது என்று பார்க்கிறோம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். and so shall we ever be with the Lord. Hallelujah. எப்போதும் சொல்லுங்க. ஆமாம், வீட்டுக்காரரு கூட ஒரு 50 வருஷம்தான், 60 வருஷம்தான், சிலத்துக்கு 10 வருஷத்துலேயே புட்டுக்குது, சிலர் 20 வருஷத்துக்கு மேலே தாங்க மாட்டேங்குது குடும்ப வாழ்க்கை, சிலருக்கு 3 நாளில் டைவர்ஸ். ஒரு கேஸை இப்போ பார்த்தேன், 3 நாள் தான் வாழ்க்கை. அந்த ஆள் எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். கூட யார் இருக்காங்களோ இல்லையோ, அப்பா இருப்பாரோ, அம்மா இருப்பாரோ, தாத்தா இருப்பாரோ, பாட்டி இருப்பாரோ, எவர் இருப்பாரோ இல்லையோ, உயிர்த்தெழுதலின் முடிவு என்ன? நான் கர்த்தரோடு கூட இருப்பேன். நான் கர்த்தர் கூட இருக்கிறதுக்காக, சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்போதும் கர்த்தர் கூட இருக்கிறதுக்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே இருக்கிற மொத்த பேரும் யார் கூட இருக்க போகிறோம் நிரந்தரமாக? யார் கூட? பசி இல்லை, கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, எந்த சஞ்சலமும் இல்லை. அவரோடு கூட எப்போவும் அவர் கூட இதே மாதிரியே இருப்போம். சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் அங்கே கடல்லாம் இருந்தது, சுத்தமான தண்ணிலாம் இருந்தது. ஆனால் நமக்கு என்னமோ அங்கே அழுக்கு இழுக்கெல்லாம் படும், வேர்வெல்லாம் வரும்ல, நாத்தெல்லாம் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் என்னமோ. ஆனால் அங்கே அவர் கூடவே இருப்போம். இது ஆமேன்னு சொல்லியிருக்கணே. அவங்க யார் கூட இருக்க போகிறோம் தெரியுமா? எனக்காக சிலுவையில் பாடுபட்டு ரத்த சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அதை நான் விசுவாசித்ததுனால என்னை ரட்சித்து, கிருபையை கொண்டு என்னை ரட்சித்து என்னை அவரோட கூட உட்கார வச்சுக்க போகிறாரு. அந்த அவரோட கூட இருக்க போகிறேன். அந்த அவர் யார்? பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா? அவர் யார்? அவர் யார்யா? கர்த்தர். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது கர்த்தர் கூட இருக்கிறது? ஆண்டவரே, இத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க, எடுத்துங்க இன்றைக்கி ஆண்டவரே சொல்லிடுவோமா? இத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க. அப்புறம் என்ன ஆண்டவரே, உங்களுக்கு பரலோகத்தில் காலியாக இருக்க இடம், மொத்தத்தையும் எடுத்துங்க, எங்களுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. என்ன இப்போ ஒன்றத்தையும் காணும் சத்தத்தை, இப்போ வரணும் ஆமேன் இல்லையா? திடீர்னு ஆண்டவர் நைட்டு வந்து, மகளே வா கிளம்புன்னு ஆண்டவர் கொண்டுறேன். நேத்தாண்ட சொன்ன காலையில் ஆறதில்லை சொன்னியா இல்லையா? ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு ரெடினியா இல்லையா? வா கிளம்பு அப்படின்னா என்ன பண்ணுவிய? ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிடும். நீங்கள் பெருசாக எதையும் வர திங்க் பண்ணாதீங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் வாழுங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, உங்களுடைய இதை நீங்கள் அனுபவிங்க. ஆனால் ஒரு நாள் வரும், என்ன பண்ணிடுறனா, யார் கூட இருக்கிறதுக்கு போயிடணும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிடலாமா? இங்கே தான் நமக்கு ஒரு ட்விஸ்டே இருக்குது. வாசிங்க. 1 பேதுரு 4:5 உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். Who shall give account to him that is ready to judge the quick and the dead. எல்லாரும் என்ன பண்ணணுமா? உயிர்த்தெழுதலின் முடிவு என்னது? கணக்கு சமர்ப்பிக்க வேண்டும். உன் கையில் எவ்வளோ பணம் கொடுத்தேன், உன் கையில் எவ்வளோ கிருபை கொடுத்தேன், உன் கையில் குடும்பம்
பொறுப்பை எப்போ ஒப்படைச்ச? உன் கையில் கொடுத்த மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளைகள் நிலைமையை எப்படி நடத்தின? உனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தன. சிலர்லாம் இன்றைக்கி இந்த சரீரத்தை ரொம்ப பயங்கர கேவலமாக நடத்துகிறீங்க. உள்ள சில ஆட்கள் தண்ணி, சில ஆள் பாக்கு, சில ஆள் புகை, சில ஆள் இன்னும் எக்ஸ்ட்ரா. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை ரொம்ப பத்திரமாக உருவாக்கினார். நான் ஒரு முறை கணக்கு சொன்னல, நம்முடைய உடம்புடைய இது எவ்வளவு? 34 கோடி. எவ்வளவு? நான் சொல்லலை, மருத்துவர்கள் சொன்னது. சராசரி மனிதனுடைய உடலுடைய அவயவங்களை கால்குலேஷன் பண்ணி அது எவ்வளவு ரேட்டு பெறும் அப்படின்னு பார்த்தா 34 கோடி. நான் சொன்ன பிச்சைக்கார பையில கூட பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவனே 34 கோடியை சுமந்துக்கிட்டு நடக்கிறான். ஆமென். 34 கோடி ரூபா மதிப்புள்ள 3000 ரூபா மதிப்புள்ள வாட்சை பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டு உடச்சிட்டானா, அப்பா ஹலோ ஃபாதர்ஸ் சும்மா இருப்பியலா? 100 ரூபா கண்ணாடி டம்ளரை பிள்ளை உடச்சிட்டானா, அம்மா காரி சும்மா இருப்பியலான்னு கேட்க. அறிவு இருக்கா உனக்கு? கழுதையானி, இருமையானி, நான் சில வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த பிள்ளையை போட்டு அடிக்கிற அடி என்ன? இப்போ உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன். நீங்களும் நானும் செய்து கொண்டு இருக்கிற ஒரு நல்லது கெட்டதுக்கும் ஆண்டவர்கிட்ட போய் கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்காம சரி நீ போ நைஸாக சந்தில் பூந்து உள்ளே போயிடு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உயிர்த்தெழுதலின் முடிவில் நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கணும்.